கடலூர் சிங்காரத்தோப்பு மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர் தேர்வில் இரு தரப்பினரிடையே மோதல் உருவானதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தேவநாதன். மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் தற்பொழுது கடலூர் சிங்காரத்தோப்பு மீனவ கிராம பகுதியில் நடைபெற்று வருகிறது. தற்போது அங்கு இரு தரப்பினரிடையே மோதல் உருவானதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. முதலில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கடலூர் சிங்காரத்தோப்பு மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர் தேர்வு தற்போது கடலூர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு தரப்பினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அங்கு மோதல் உருவான ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. தற்போது ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தக்கூடிய சூழலை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இருப்பினும் அங்கு ஒரு பதற்றமான ஒரு சூழல் அங்கு காணப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். இந்த மோதல் மற்றும் பரபரப்புக்கு என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. சிங்காரத்தோப்பு மீனவ கிராமத்துல மீனவ பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது. அதாவது ஏற்கனவே அங்க இருக்கிற தேவதாஸ் என்பவருடைய பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில அவர் புதியதாக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் நடைபெற்றது. மாசி மக திருவிழா வருவதால் அதற்குள்ளாக இந்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதால் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டாங்க. அதுல ஏற்கனவே இருக்கிற தேவதாசும் அவரோட மற்றும் ஒரு ஆனந்த் அப்படின்ற இன்னொருத்தரும் போட்டியிடுறதா இருந்தது. இந்த நிலையில ஞாயிற்றுக்கிழமை இதற்கான தேர்தல் நடைபெறும் சொல்லி ஊர் மக்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில எதிர் போட்டியாளர் வராத காரணத்தினால மீண்டும் தேவதாசை வெற்றி பெற்றதாக ஊர் மக்கள் தேர்வு செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆனந்த் காவல் நிலையத்தில் புகார் செய்யறாரு. அந்த புகாரின் அடிப்படையில போலீசார் விசாரணை மேற்கொண்டு இன்று மீண்டும் அதற்கான தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல்ல அவர் ஏற்கனவே இந்த தலைவர் அதிமுக ஆதரவாளர் என்றும் தற்போது போட்டியாளர் திமுக ஆதரவாளர் என்பதால் திமுக ஆதரவாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுவதாக கூறி அந்த இடத்துல ஒரு தகராறு ஏற்படுது. இந்த தகராறு காரணமாக ஒருவர் பிடிச்சி நெட்டி தள்ளி தாக்கிக் கொள்ள முயற்சிக்கின்றனர். உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சமாதானம் செய்து தற்போது மீண்டும் அந்த ஊர் கூட்டமானது நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தல் தான் செல்லும். தற்போது மீண்டும் தேர்தல் வைக்கக்கூடாது என அந்த ஊர் மக்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை இருப்பதால அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. நன்றி தேவநாதன், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.